கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபா பெறுமதியான கார் உங்களுக்கு ஃப்ரீ. யாரிஸ், டொயோட்டா, விட்ஸ் அந்த கார்கள் இருக்குது தானே, அதுண்ட சேம் இன்ஜின் சேம் கியர் பாக்ஸ். இந்த கேடிஹெச் வந்து 2016 உற்பத்தி, 19 பதிவு. ஒரு விளையாட்டை சொல்லுவினம், இந்த வாகனங்கள், இந்த இன்ஜின் உள்ள வாகனங்கள் மெக்கானிக்கை தேடி போகாதுன்னு சொல்லி. ஏனெண்டா இருக்கு கிட்டத்தட்ட 16 பைக் ஸ்டாக் இருக்குது R15ல. வணக்கம் ரவலை. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்தை குறிப்பாக ஒரு கார் சேல் சென்டருக்கு வந்திருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே யுனிக்கான நல்ல தரமான கண்டிஷன், அதாவது பார்த்தீங்கன்னா இன்ஜின் வளம்பெல்லாம் நல்ல ஒரு குவாலிட்டியான கார்களை தான் விற்பனை செய்கிறவையல். அப்படிப்பட்ட கார்களை தான் பார்க்க வந்திருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கார் சேல் சென்டர் ஜாழ்ப்பாணத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் பெருமாள் கோயில் தெரியும். பெருமாள் கோயிலுக்கு பக்கத்தில் கொனிகா ஸ்டூடியோ இருக்குன்னு, அதுக்கு அருகாமையில் தான் இந்த யுனிக் மோட்டோ லங்கா பிரைவேட் லிமிடெட் நேமில் இந்த கார் சேல் சென்டர் இருக்குது. சரி, நாங்கள் தொடர்ந்து போய் இன்றைக்கு இங்கே பைக் இருக்குது, கார் இருக்குது, வேன் இருக்குது, எல்லாமே இருக்குது. சரி, நாங்கள் தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். இந்த முறை என்ன மாதிரியான வாகனங்கள் உங்கள்கிட்ட வந்துருக்குது? ரைட், இந்த முறை கொஞ்சம் யூனிக்கான வாகனம் கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் இந்த நார்மலாக பார்த்தா இது ஒரு வேன் கார் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வாகனம் எல்லாம் நீங்கள் சிலங்கால எங்கே தேடினாலும் இந்த கிலோமீட்டர் இந்த கண்டிஷனுக்கு எடுக்கவே இல்லாது. ஓகே, அதை விட ஒரு நல்ல ஒரு ஆஃபர் ஒன்றும் இந்த வாகனத்துக்கு நான் தரேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தொடர்ந்து தரேன் அந்த வாகனத்தை. அது மட்டும் இல்லாமல் பைக்கெல்லாம் விற்க போகிறீங்க, பைக்கெல்லாம் சேலில் வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் பர்சனல் பைக்கில் உண்டு. ஆனால் இப்போ அதை கொடுப்போம்ன்ற ஒரு ஐடியா. ஆனால் இந்த பைக் கூட வெறும் 800 கிலோமீட்டர் தான் ஓடிது. இந்த வாகனம் கொடுக்க நிற்குது, இந்த வாகனம் கொடுக்கத்தான் நிற்குது. அதை விட இந்த பெசோ நார்மலாக சின்ன பட்ஜெட்டில் வாகனம் தேடுறாக்களுக்கு இந்த வாகனம் சூட் ஆகும். ஓகே, பெசோலேருந்தே வாப்பம்மா. சரி, இதை பற்றி சொல்லுங்க. இது 2015ஆம் ஆண்டு உற்பத்தி. ஓகே, மூன்று ஓனர் பிரிண்டில் இருக்குது புத்தகத்தில். 2018 பதிவு. இந்த பெசோ வந்து உங்களுக்கு ஈஸியாக இன்னும் விளங்கப்படுத்தணும்னு சொன்னால் டொயோட்டா யாரிஸ், டொயோட்டா விட்ஸ் அந்த கார்கள் இருக்குது தானே, அதுண்ட சேம் இன்ஜின் சேம் கியர் பாக்ஸ், 1000 cc இன்ஜின். அதே மாதிரி தானே உங்களுக்கு பெட்ரோல் வேலை செய்யும். ஓகே, அதே உங்களோட புல்லிங் பவர்கள் மேலே உள்ளுக்க ஸ்பேஸுகள் எல்லாமே அதே மாதிரி இருக்கும். ரீசேல் வேல்யூவும் இதுக்கு சேம். இந்த காரண கண்டிஷன் இப்போ என்ன மாதிரி இருக்குது? இந்த வாகனத்தின் கண்டிஷன் மற்றது வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, ஏதாவது டேமேஜஸ் இருக்கா, அது எல்லாமே நாங்கள் எடுக்கிற கஸ்டமர்ஸுக்கு டிரெக்டாக சொல்லிக்கொள்வோம். ஆனால் மேக்ஸிமம் 95% மேலே எந்த ஒரு பிரச்சனையும் இந்த வாகனங்கள் இருக்காது. மேபி ஸ்க்ரெச்சஸ் அங்கே இங்கே இருக்கலாம். ஏண்டா இத்தனை வருஷமாக ரோட்டில் ஓடின வாகனம் தானே, அது இல்லாமல் இருக்காது. ஆனால் அது அப்படியான சில சந்தர்ப்பங்களும் இருக்குது, அதாவது விதிவிலக்குகளும் இருக்குது இந்த கார்களும் மாதிரி. சரி, இது இன்டீரியர் எல்லாம் என்ன மாதிரி இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ நாங்கள் இந்த வாகனத்தின் இன்டீரியரை பார்த்துக்கொள்ளுங்க. இது 2015ஆம் ஆண்டு உற்பத்தி செஞ்ச வாகனமாக இருந்தாலும் நீங்கள் 2025 ஒரு வாகனம் எடுத்தால் எப்படி அந்த உள் இன்டீரியர் சீட் வளம் எல்லாம் இருக்குமோ அதே கண்டிஷனில் இந்த வாகனம் இருக்குது. நாங்கள் அப்படியான வாகனத்தை தான் எங்களோட கஸ்டமர்ஸுக்கு நாங்கள் தர விரும்புகிறோம். என்ன, நாங்கள் சொந்தமாக ஒரு வாகனம் பாவிக்க போகிறோம்னா என்னென்ன விஷயங்களை பார்த்து எடுப்போமோ அதுகளை மட்டும்தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எங்களோட கஸ்டமர்ஸுக்கும் நல்ல வாகனம் போகணுன்றதை விரும்புகிறோம். உள்ளுக்கு இன்டீரியர் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குன்னு, ஆல்மோஸ்ட் பிராண்ட் நியூ கண்டிஷன். நேராக வந்து வீடியோவை விட மேபி நேராக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் ஆக்சுவல் கண்டிஷன் விளங்கும். அதோட நல்ல ஸ்பேஸான இன்டீரியர். நீங்கள் ஒரு 5 பேர் தாராளமாக இந்த வாகனத்தில் லாங் ட்ரிப் போகலாம், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே நேரத்தில் லிட்டருக்கு 18+ கட்டாயம் பெட்ரோல் வேலை செய்யும். காரணம் இது உங்களுக்கு விட்ஸின் இன்ஜின் 1000 cc இன்ஜின்ன்றதால 3 சிலிண்டர். கிட்டத்தட்ட இது ஒரு விளையாட்டை சொல்லுவினம், இந்த வாகனங்கள், இந்த இன்ஜின் உள்ள வாகனங்கள் மெக்கானிக்கை தேடி போகாதுன்னு சொல்லி. ஏனெண்டா அதுக்குரிய பெர்ஃபார்மன்ஸ், அதுக்குரிய ரிலையபிலிட்டி இந்த இன்ஜின்களில் கட்டாயம் இருக்கும். அதுக்கு நாங்கள் கேரண்டி. பின்னுக்கெல்லாம் தாராளமான ஸ்பேஸ், 5 பேர் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பேர் இருந்தும் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ். நல்ல ஸ்பேஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போயும் நீங்கள் இந்த வாகனங்களுக்கு கேட்டலாக்ஸ், மெயின்டெனன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த வாகனத்தின் விலை இப்போ எவ்வளவு சொல்கிறீங்க? இந்த வாகனத்துக்கு வந்து நாங்கள் 63.5 லட்சம் கோட் பண்ணுறோம் விலை. ஆனால் இதுக்கு வேல்யூவேஷனே 71 லட்சம் வருது. நான் ஏன் வேல்யூவேஷன் சொல்கிறேன்னு சொன்னால், முதல்ல ஒரு நிலைமை இருந்தது, வேல்யூவேஷனை நாங்கள் கொஞ்சம் கூட்டி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி. ஆனால் இப்போ இந்த கவர்மெண்ட், இந்த சென்ட்ரல் பேங்க் ரூல்ஸால் எங்களுக்கு சரியான ஒரு வாகனத்தின் முழு பெறுமதியில் கிட்டத்தட்ட ஒரு 80% தான் வேல்யூவேஷன் வரும். 80-70% தான் நார்மலான வேல்யூவேஷனே வரும். அதிலேருந்து நீங்கள் ஒரு 60% குறைச்சி தான் நீங்கள் ஃபினான்ஸ் பண்ணிக்கொள்ளலாம்.
ஆனால் இந்த வாகனத்துக்கு 71 லட்சம் இருக்குது ஆல்மோஸ்ட். ஓகே. அப்போ நாங்கள் 71 லட்சம் இதுக்கு வேல்யூவேஷன் இருக்கக்குள்ளே நாங்கள் இந்த வாகனத்துக்கு 63 லட்சம் தான் ப்ரைஸே கோட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஃபினான்ஸ் பண்ணவும் உங்களுக்கு டவுன் பேமெண்ட் அதுகள் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதே எல்லாருக்குமே பிடிச்ச பைக் ராயல் என்ஃபீல்டு என்ன மாதிரி கண்டிஷன் எத்தனை ஆண்டு வந்தது? இது வந்து எங்களோட பர்சனல் கலெக்ஷனில் ஒரு வாகனம் தான். என்னென்னா நீங்கள் நம்பரை பார்த்துக்கொள்ளலாம், 50-50 நம்பர். எங்களோட எல்லா பர்சனல் வெஹிக்கிள்ஸுக்கும் அதுதான் நம்பர் 50-50 இருக்கும். ஸோ நாங்கள் இதை எங்களோட தேவைக்கு தான் நாங்கள் எடுத்துனாங்க. ஆனால் இப்போ ஓகே, இந்த வாகனத்தையும் கொடுக்கலாம். வெறும் 800 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஓகே. இந்த வாகனம் எடுக்க வெயிட் பண்ணுறாங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 3 மாதம் வெயிட் பண்ணணும் இந்த பைக் நீங்கள் எடுக்கிறேன்னு சொன்னால். நிறைய பேர் கனவு. அதோட இப்போ கொஞ்சம் ப்ரைஸஸ் கொஞ்சம் கூடி இருக்கிற மாதிரி கேள்வி. ஏன்னா இந்த பிளாக் கலருக்கு வந்து கொஞ்சம் டிமாண்டும் கூட. ஏன்னா உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது ஈஸி. நார்மல் சர்வீஸ் போட்டு ஆயில் அடிச்சு விட்டாலே அது பிராண்ட் நியூ மாதிரி இருக்கும் எப்பயும். ஸோ அது ஒன்று இருக்குது. அதை விட நாங்கள் இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ், இந்த சைலன்ஸை, இந்த சில்வர் ஸ்டேலியன் சைலன்ஸை வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பைக்கில் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இந்த சைலன்சரால் இந்த உங்களோட ஒரிஜினல் பிஎஸ்ஏ பைக்குன்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதுன்ற சவுண்ட் வந்து இந்த சைலன்சரில் தான் எடுக்கலாம். ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு இந்த லீகலாக நீங்கள் ரோட்டில் சத்தம் பெறாமல் ஓடுறதுக்கும் இதில் டுவல் டோன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு கன்வெர்ட்டர் ஒன்று இருக்குது, நீங்கள் அதை பூட்டி விட்டால் உங்களுக்கு சரியான சாஃப்டான சவுண்ட் இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டால் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுற நேரத்தில் மட்டும் அதை நீங்கள் ஒரு பீட் சைலன்சர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது ரெக்கமெண்டட் இல்லை. எங்களோட கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இப்படியான சைலன்சர்ஸ் போடையில. அது இன்கேஸ் நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஏரியாவில் இருக்கிறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் சவுண்ட் வேணும், ஒரு ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க, ஒரு வீடியோ எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த சைலன்சர் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்கு இந்த பைக் வாங்குறாங்களுக்கு அதில் ஒரிஜினல் சைலன்சரும் தரலாம். ஓகே. அது இந்த கலர் எல்லாருக்கும் பிடிச்ச கலர் என்ன? இந்த கலர் நல்ல பிளாக் உண்டு. எல்லா ட்ரெஸ் கோட்டுக்கும் எல்லாருக்கும் ஒரு சூட் ஆகிற கலர் உண்டு. இப்போ இந்த ராயல் என்ஃபீல்டு இது என்ன ப்ரைஸ் சொல்கிறீங்க? இந்த பைக்குக்கு வந்து எனக்கு 28.5 லட்சம் வேணும். ஓகே. அது ஃபிக்ஸ் ப்ரைஸ், அதில் மாற்றமே இல்லை. இந்த பைக் மட்டும் இல்லாமல் நான் கொஞ்சம் கேள்விப்பட்டேன், இந்த Yamaha R15 155 சிசி பைக்கஸ் இருக்குது தானே, அது நீங்கள் ஆர்டர் பண்ணுறேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3-4 மாதம் வெயிட்டிங் பீரியட் இருக்குன்ட்டு சொல்லி எனக்கு கேள்விப்பட்டேன், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கணும். ஸோ அப்படி Yamaha R15 வந்து பைக் தேடுறாக்களுக்கும் எங்களால் ஒரு ஆஃபர் நாங்கள் தரோம். உங்களுக்கு வித்தின் 2 டேஸில் பைக்ஸ் நான் இங்கே யாழ்ப்பாணத்தில் கொனிக்கா ஸ்டுடியோவில் உங்களுக்கு நான் தரலாம் 2 டேஸில். இப்போ எங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்குது, கிட்டத்தட்ட 16 பைக் ஸ்டாக் இருக்குது R15ல். அதில் உங்களுக்கு வேண்டிய மாதிரி ஸ்பெக்ஸ் பண்ணி தரையிலும். ஓகே. இதோட கேடிஹெச் நிற்குது, நாங்கள் கேடிஹெச்சை பற்றி கேட்கலாம். அண்ணா இந்த கேடிஹெச்சை பற்றி சொல்லுங்கள். ரைட். இந்த கேடிஹெச் வந்து 2016 உற்பத்தி, 19 பதிவு, ஒரிஜினல் டீசல். இது வந்து 201ன்னு சொல்கிற மாடல். ஆனால் இதை வந்து நீங்கள் 200 மாதிரி நார்மல் டீசல்லையும் ஓடலாம். அதுக்கேற்ற மாதிரி இது டியூன் பண்ணியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் பாடி, ஒரிஜினல் இன்ஜின். அதாவது ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், கூடுதலான வேனுகளுக்கு வந்து சின்ன சின்ன டச்சப்ஸ் அது இது செஞ்சுருப்பாங்க. இது ஒரிஜினல் பாடியிலே நிற்குது. அதே நேரத்தில் இப்போ இனி வார மாதங்கள் வந்து சீசன் டைம்னு சொல்லுவோம். ஹையர் ஓர் ஆக்களுக்கு கட்டாயம் வெளிநாட்டில் இருந்த ஆக்கள் வந்து அவையில் பாவிக்கிறதுக்கு, அவையில் கொண்டு போகிறதுக்கு உரிய டிமாண்டான காலாட்டம் இப்போ வருது. ஸோ அதான ஒரு வேனும் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வாகனத்தில் இன்டீரியர் பார்க்கலாமா? ஓகே. இப்போ இந்த இன்டீரியரை பார்த்துக்கொள்ளலாம். இது சரியாக 1,03,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, ரெக்கார்ட்ஸ் இருக்குது. உள் இன்டீரியர் க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது. அதே மாதிரி ஃபுல் சீட் அடிச்சிருக்கு வாகனத்துக்கு. ஸோ நீங்கள் தாராளமாக 10-11 பேர் ட்ராவல் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு சீசன் டைமுக்கு ஒரு நல்ல வாகனம் வேணும், அதை நீங்கள் லாங் டேர்மாக நீங்கள் வச்சு யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இந்த வாகனத்தையும் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஓகே. உங்களுக்கு நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்கீங்களா? எங்களோட வாகனங்கள் எப்பயும் ஃபுல் நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இருக்காது. இது என்ன கார் பார்க்க அவ்வளோ லக்ஸரியாக இருக்குது? ரைட். நிறைய பேர் வந்து நாங்கள் முதல் போட்ட அக்ஸியோ எம்பசி வாகனம், ஓகே, எம்பசி யூஸ் பண்ண வாகனத்தை பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணி கேட்டுங்க எப்போ வரும். என்னென்னு சொன்னால், அந்த வீடியோ போட்டு நான் வீடியோ போடுறேன்னு பின்னேரம் வாகனம் சொல். அதை எடுத்ததும் யாழ்ப்பாணத்தில் பெரிய ஒரு லோயர் ஒருத்தர் தான் அந்த வாகனத்தை எடுத்தது. ஆனால் அந்த வாகனமே இவ்வளோ லோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு, இது உண்மையாக கிலோமீட்டர் சுத்த மாட்டாங்களான்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது. ஆனால் எண்ட் ஆஃப் த டே அதை எடுத்தது ஒரு பெரிய லோயர். அப்புறம் லோயருக்கு போய் சொல்லி விற்கல, அது உண்டு. மற்றது அவருக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த கிலோமீட்டர் உண்மையாக பொய்யான்னு.
அதே மாதிரி இந்த வாகனமும் நீங்கள் நார்மலாக ரோட்டில் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா இதெல்லாம் எம்பசிக்கு தான் வந்தது. அதே நேரத்தில் இது 2016 உற்பத்தி, 18 பதிவு. இது வந்து நிசான் ப்ளூபேர்ட் சில்ஃபின்னு சொன்னால் அந்த நிசானில் கொஞ்சம் லக்ஸரியான காராக இருக்கும், ஸ்பேஸ் கூட இருக்கும், உள்ள கொஞ்சம் அந்த பூடன் மரத்தால் செஞ்ச மாதிரியான ஃபினிஷ் கொஞ்சம் இருக்கும். மற்றது 1800 சிசி ஸ்ட்ரைட் பெட்ரோல் இன்ஜின். ஸோ இதுக்கெல்லாம் டியூட்டி பயங்கர கூட. இப்போ நீங்கள் கொண்டு வரேன்னு சொன்னால் அது ஒரு பொய் வேலை, அவ்வளோத்துக்கு டியூட்டி கூட. ஓகே. ஸோ 1800 சிசி உங்களுக்கு க்ரூசிங் நல்லா இருக்கும், லாங் ட்ரிப்பெல்லாம் ஓடுறாங்களும் சும்மா பட்டர் மாதிரி இருக்கும் இந்த கார். அது மட்டும் இல்லாமல் 2016ஆம் ஆண்டு காராக இருந்தாலுமே மேபி சில கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் குறைஞ்ச இதே ஃபேஸ் உள்ள கார்கள் வழியில் நிற்கலாம். ஆனால் அது ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடி தான் நிற்கும். இது வெறும் 31,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 31,000 கிலோமீட்டர், வெறும் 31,000 கிலோமீட்டர். அதுவும் வந்து நீங்கள் சில பேர் யோசிக்கலாம், இது உண்மைதானா, 31,000 கிலோமீட்டருக்கு இவர் சுத்த மாட்டார், 1 லட்சம் ஓடினதான். அவர்களுக்கு மட்டுமே தான் நான் சொல்கிறேன். நீங்கள் 31,000 கிலோமீட்டர் இந்த கார் ஓடியிலேன்னு கன்ஃபார்ம் பண்ணினா கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபா பெறுமதியான கார் உங்களுக்கு ஃப்ரீ, நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, சரி. இதுண்ட பொடி வளங்கள் எல்லாம் என்னமா இருக்குது, இன்டீரியர் என்னமா இருக்குது? இதில் ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. என்னென்னு சொன்னால் நீங்கள் கம்பெனிக்குள்ளால ஒரு வாகனம் எடுத்தால் என்ன கண்டிஷன் இருக்குமோ அதே கண்டிஷனில் தான் இந்த வாகனம் இருக்குது. நீங்கள் பொடியிலேயும் ஒரு சின்ன கீறல் கூட பார்க்கல. அது ஃபுல் சீட் பாலம் எல்லாமே கட் அண்ட் ரைட்டாக எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அப்படியான வாகனம் தான் மேக்ஸிமம் எம்பசியால் நாங்கள் எடுப்போம். இன்றைக்கு இலங்கையில் மேக்ஸிமம் எல்லாராலையும் எம்பசிக்குள்ளால வாகனம் வெளியில் எடுக்கல. அது முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் நாங்கள் தான் அதை செஞ்சு கொண்டிருக்கிறோம். நீங்கள் வெளியில் எந்த சேலுக்கும் போயிட்டு வாங்க, எம்பசி வாகனம் வந்து எங்கள்கிட்ட மட்டும்தான். ஏன்னா அது எல்லாட்ட கைக்கும் அந்த வாகனங்கள் வெளியில் போகாது. அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. வாங்குறாக்கள் வந்து எம்பசியோட நல்ல ஒரு உறவில் இருக்கணும், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கணும், கட் அண்ட் ரைட்டான சில பாலிசிஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்கும் சரி வந்தால் மட்டும்தான் இப்படியான வாகனங்கள் வெளியில் எடுத்துக்கொள்ளலாம். அப்படியான வாகனங்களையும் நாங்கள் வந்து கஸ்டமருங்கள்ட்ட வாங்கிக்க நாங்களே புத்தகம் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் பண்ணி நாங்களாக விலை கொடுக்குறோம். அதை தவிர இந்த வாகனம் வாங்குறதுக்கும் நிறைய கொஞ்சம் கண்டிஷன்ஸும் இருக்குது. ஸோ இந்த வாகனத்தை பார்த்து வாங்க வாராக்கள் வந்து நாங்கள் அந்த ரூல்ஸ் எல்லாம் கண்டிஷன்ஸ் இப்படி இருக்குன்னு எல்லாம் சொல்லித்தான் இந்த வாகனத்தை நாங்கள் அவைகளுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். 100% லீகல், எல்லா டேக்ஸஸ் பே பண்ணித்தான் இந்த வாகனம் அவங்க கஸ்டமர்கிட்ட கையில் போகும். அதுக்கு நாங்கள் பொறுப்பெடுக்கிறோம். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த இன்டீரியர் பார்த்துக்கொள்ளலாம். நார்மலாக ஒரு 2016ஆம் ஆண்டு வந்த காரண்டைக்கு நார்மலாக எம்பசி அதுகள் பாவிச்சதுண்டு நான் சொல்லக்குள்ள நீங்கள் வந்து யோசிக்கலாம், இது வெயிலுக்கு நின்று ஓடாமல் நின்று அப்படின்னு இருக்குமான்னு சொல்லி. வெயிலுக்கு நின்றால் இந்த கார்கள் எல்லாமே இந்த டேஷ்போர்ட் எல்லாம் வெடிக்கும். கார் சம்மந்தமாக கொஞ்சம் நாலேஜ் உள்ள ஆளுக்கு தெரியும். இந்த ஸ்டேரிங்காக இருக்கட்டும், இல்லை நான் ஆக்சிலரேட் பண்ண அந்த பெடலாக இருக்கட்டும், நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம் கீழே, இது எல்லாமே வெடிக்கும். ஏன்னா இது ஒரு ரப்பர் சம்மந்தப்பட்ட ஒரு லெதர் மாதிரியான ஒரு டிசைனில் இருக்கிற சாமான். ஸோ இதெல்லாம் வந்து ஓவர் ஹீட்டுக்கு வந்து வெடிக்கும் இந்த இயருக்கு. ஸோ இந்த ஃபேப்ரிக்ஸ், இந்த வுடன் ஃபினிஷில் இதெல்லாம் பிளாஸ்டிக் தான், ஆனால் இந்த வுடன் ஃபினிஷில் இருக்கிற இந்த இதுகள் சிக்னல்ஸ் இதுகளை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம். இதை விட நீங்கள் எமிஷன் டெஸ்ட்டு வந்து நீங்கள் ஓவர் த ஃபோன் கால் பண்ணியும் இந்த வாகனம் வந்து கிலோமீட்டர் ஜெனுவினா இல்லையாண்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம். இப்படி நிறைய வழி இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எங்கள்கிட்ட வாகனம் வாங்காட்டியும் வெளியில் எங்கே நீங்கள் வாகனம் வாங்கினாலும் அதுகளை யூஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்படியான மெத்தட்ஸும் இருக்குது. ஏன்னா நீங்கள் உழைக்கிற ஒவ்வொரு காசும் அதை பெறுமதியானது, அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் இந்த இன்டீரியரை பார்த்துக்கொள்ளலாம். அதே நான் சொன்ன மாதிரி 31,900 கிலோமீட்டர் இப்போ ஓடி இருக்குது சரியா. அதோட நீங்கள் இது ஃபுல் டேங்க் பெட்ரோல் அடிச்சிங்கன்னு சொன்னால் சொல்லிட்டா ஒரு 700 750 கிலோமீட்டர் வரைக்கும் நார்மலாக ஓடிக்கலாம். உங்களுக்கு இவ்வளோ பெரிய பூட் ஸ்பேஸும் வந்துடும். அக்சசரிஸ் ஒன்றும் அன்டச்ட், அது தொடவே இல்லை. சரி, இந்த காருக்கு எத்தனை கோடி சொல்ல போகிறீங்க? அப்படி இல்லை, நாங்கள் இவ்வளோ கண்டிஷன் கொடுக்குறதால நாங்கள் 3-4 கோடி என்று போய்க்கு சொல்லல. அது ஸோ இந்த வாகனத்தின் பெருமதி இந்த வேல்யூவேஷனை பார்க்கல நாங்கள் இந்த காருக்கு இப்போ 1,18 லட்சம் ரூபா கோட் பண்ணுறோம். ஓகே, 1,18 லட்சம் ரூபாண்ட இன்றைக்கு நார்மலாக ஒரு 1000 சிசி ரூமி இல்லாட்டினோ ஏதாவது ஒரு பாய்ச்ச வாகனங்கள் வாங்குகிற ஒரு சின்ன வானமாண்டிக்குள்ள அதுக்குரிய ப்ரைஸ். ஆனால் நான் இதை 1,18 லட்சம் ரூபாய்க்கு தரேன். நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக்கையோ இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச யார் கார் சம்மந்தப்பட்ட நாலேஜ் இருக்கிற ஆக்களை நீங்கள் குடிக்கணும், வந்து வாகனத்தை செக் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு நீங்கள் தாராளமாக எங்கள்கிட்ட இருந்து வாங்கிக்கணும் போகலாம். ஓகே, சரி, நன்றியா. நன்றி.